வணக்கம். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம வெல்த் மேனேஜ்மெண்ட்ல அடுத்த குறள் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? அதாவது நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க? நமக்கு புத்தக அறிவுன்றது ரொம்ப முக்கியம். இந்த புத்தக அறிவு இருந்தாதான் நம்மளால ஒரு அவையில பேசும் பொழுது என்ன பண்ண முடியும்? நம்மளால நம்மளோட பேச்சை நெறிப்படுத்தி பேச முடியும். அடுத்தவங்க ஏளனத்துக்கு ஆளாவாம பேச முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு ஒரு செல்லக்குட்டி என்ன டவுட் கேட்டிருந்தாங்க? திருவள்ளுவர் தாத்தா, நீங்க புத்தக அறிவு தானே வேணும்ன்றீங்க. அப்ப நான் வந்து லைப்ரரிக்கு எல்லாம் போய் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கேன், அதெல்லாம் படிச்சு நான் அறிவை சேர்த்துக்க போறேன், அறிவை வளர்த்துக்க போறேன். இது எதுக்கு நான் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் கிட்ட உட்காந்து நான் பாடம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு செல்லக்குட்டி கேக்குறாங்க. அதுக்கு நீங்களும் சூப்பர் டூப்பரா சில பதில் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு புத்தகம் இருக்கு, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்த நீங்க படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதோடைய முழு நுட்பத்தையும் உங்களால புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்றது அந்த விஷயங்களும் நமக்கு சேர்த்து தெரியணும். அப்பதான் அந்த விஷயத்த பத்தி நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஆசிரியர் அப்படின்றவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அது சம்பந்தமான அந்த அனுபவம், ஆராய்ச்சி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்ப பண்ணும் பொழுது ஒரு விஷயம் நீங்க ஒரு புத்தகத்துல படிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு முன்னாடி பேசிக் என்ன, இதுக்கப்புறம் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்ப அத வந்து அவங்க சொல்லி தரும் பொழுது அந்த பேசிக்கு இதை தாண்டி உள்ள இன்னும் சில விஷயங்கள் 2, 3 பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு சொல்லி தருவாங்க. இப்படி சொல்லி தரும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா அதை பற்றிய முழு ஞானம் நமக்கு கிடைச்சிரும், முழு அறிவு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இல்லைன்னா நம்ம வந்து மேலோட்டமா என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் புரியலன்னா கடகடன் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மனப்பாடம் பண்றதுனால உங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. என்ன படிச்சீங்கன்னு ஏன்னா அதுவே உங்களுக்கு புரியல. ஜஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்ணி அப்படியே எக்ஸாம்ல நீங்க எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அது என்னன்னு கேட்டா கூட உங்களுக்கு தெரியாது. அப்ப அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த அறிவே உங்களுக்கு வந்து சேராது. அவங்க மனசுல வந்து ஆழமா பதியாது. அது மனசுல ஒரு பாடமா அமையாது. சரிங்களா? நீங்க வந்து ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி தான் எழுதுவீங்க. அது இல்லாம அந்த விஷயத்தோட நுட்பம் உங்களுக்கு அறிவா மாறணும், அறிவா வந்து சேரணும்னா ஆசிரியரோட உதவி ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது எப்படி அந்த ஆசிரியர்கிட்ட அந்த விஷயத்த பத்தி ஒரு முழு அறிவு நம்ம பெறறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லி தராங்க. இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா, இங்க யார் இருக்காங்க? நல்ல ஒரு ரிச் மேன், நல்ல ஒரு பணக்காரர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யார் இருக்காங்க? ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதர் இருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து இவங்கள இவங்கள பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாங்க? ஒரு புவர் மேன் வந்து ஒரு ரிச் மேனை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாங்க? ஐயோ, நம்ம கிட்ட இதுல எதுவுமே இல்லையே, அவங்க கிட்ட எல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட பார்ப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். ஒரு பசங்களுக்குள்ளேயே ஒரு வேரியேஷன் இருக்கும் பாருங்களேன். ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங்லாம் ரொம்ப அவ்வளவு ரொம்ப அதாவது அந்த ட்ரெஸ்ஸே ஒரு பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிப்பாங்க. அந்த குழந்தை இன்னொரு குழந்தை வந்து ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா அந்த வேரியேஷன் தெரியும். ஒரு குழந்தை வந்து ஒரு பணக்கார வீட்டு குழந்தையா இருக்கும். அது நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சூப்பரா வரும். சரிங்களா? இன்னொரு குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மை குடும்பத்து குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை ஒரு பழைய ட்ரெஸ் போட்டிருக்கும். அதுக்கு அந்த புது ட்ரெஸ் மேல அவ்வளோ ஒரு மோகம், அவ்வளோ ஒரு ஏக்கம் இருக்கும். சரி, நம்ம கிட்ட இந்த ட்ரெஸ் இல்லையே, நம்ம கிட்ட இல்லையே, அவங்க கிட்ட இருக்கே அப்படின்ட்டு. அது பொறாமை அப்படின்றது வராது, ஒரு ஏக்கம். சரிங்களா? ஒரு ஏக்கம்.
அவங்க கிட்ட இருக்கே பணம் வசதி எல்லாம் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்றது அந்த பொறாமைன்றத இத மறந்துருங்க. ஒரு ஏக்கம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஏக்கத்தோட பார்ப்பாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு குழந்தை கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும், இன்னொரு குழந்தை ரொம்ப புவரா ஒரு குழந்தை இருக்கும். அது அப்படியே அதை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னாக்கா, அந்த கேக்கு நமக்கு இல்லையே அவங்களுக்கு இருக்கே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பார்க்கும். அது ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம் தான் இங்க நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்ல வராங்க. அவங்க கிட்ட இருக்கு நம்ம கிட்ட இல்ல அப்படின்றது அந்த ஏக்கம், அந்த ஏக்கம் இருக்கும். அதே மாதிரிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிச் மேன் தான் இங்க யாருன்னா ஆசிரியர், இந்த புவர் மேன் தான் யாருன்னா இங்க ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா, அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு என்கிட்ட எல்லா அறிவும் இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டாங்கன்னா, அவங்களால இந்த ஆசிரியர் கிட்ட இருந்து என்ன பெற முடியாது, அந்த அறிவை பெற முடியாது. அவங்க அந்த புவர் மேன் எப்படி நினைக்கிறாங்க, என்கிட்ட எதுவும் இல்ல அந்த ரிச் மேன் கிட்ட எல்லாம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் நினைக்கணுமா, என்கிட்ட எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கிட்ட அந்த அளவுக்கு எதுவும் ஞானம் இல்ல அப்படின்னு நினைக்கணுமா. அப்படி நினைச்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயத்த முழுமையா உள்வாங்கி இவங்க அந்த அறிவை பெற முடியும். அந்த மாதிரி அவங்க எப்படி இருக்கணுமா, எப்படி ஒரு புவர் மேன் ரிச் மேன் கிட்ட ஏக்கத்தோட பாக்குறாங்க, அதே மாதிரி நீங்க ஏக்கத்தோட இருந்து அந்த ஆசிரியர் கிட்ட இருந்து என்ன அறிவு நமக்கு கிடைக்கும், நம்ம கிட்ட இல்ல, எதுவுமே இல்ல அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை உள்வாங்கணுமா ஏக்கத்தோட. அப்படிதான் என்ன பண்ணணும் நீங்க கல்வி கற்கணும். சரிங்களா, அதுதான் என்னது உங்களுக்கு முழுமையான அறிவை தரும் அப்படின்றாங்க. அதாவது உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க கல்வின்ற அதிகாரத்துல. உடையார் முன், உடையாருங்க யாரு, அந்த ரிச் மேன் எல்லாம் இருக்கிறவங்க, செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க. இல்லார் போல், இல்லார் யாரு, அந்த புவர் மேன். சரிங்களா, அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு ஏக்கத்தோட இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம கிட்ட அந்த பணம் இல்லையா, நம்ம கிட்ட அந்த ட்ரெஸ் இல்லையே, நம்ம கிட்ட அந்த கேக் இல்லையா அப்படின்ட்டு. சரிங்களா, அந்த ஏக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த எப்படி இருக்கணுமா அந்த ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர் எப்படி இருக்கணுமா, எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட எந்த அறிவும் இல்ல, அவங்க கிட்டதான் எல்லாம் இருக்குன்ற மாதிரி ஏக்கத்தோட இருக்கும் பொழுதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம மனசுல பதியும். அப்படிதான் அதுதான் கற்றல் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. நீங்க புத்தகத்தை அப்படியே வாசிச்சீங்கன்னா அது கற்றல் கிடையாது. சரிங்களா, இப்படி கற்கிறது தான் கற்றல். அது அது மூலமா தான் என்ன நடக்கும், நமக்கு ஞானம், அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்படி ஆஹ் அப்படி இந்த முறையில கற்கலைன்னா அந்த அவங்க கீழான நிலைக்கு போயிடுவாங்க. அதாவது அந்த ஞானம், அந்த அறிவு அது கிடைக்காது அவங்களுக்கு. சரிங்களா, இந்த மாதிரி யாரு கற்கிறாங்களோ அவங்களுக்குதான் அந்த அறிவு கிடைக்கும், உயர்ந்த நிலைக்கு போவாங்க. யார் இந்த மாதிரி இல்ல எனக்கு எல்லாம் தெரியும்பா நானே படிச்சுப்பேன்ப்பா அப்படின்னு இருக்காங்களோ, அவங்க என்னதான் படிச்சாலும் அவங்களுக்கு அதுக்கான அறிவு கிடைக்கவே கிடைக்காது. அது படிச்சும் பிரயோஜனம் இல்ல. அவங்க அறிவு கீழ் நிலை, அதாவது கீழே போயிடும் அது அவங்களோட அறிவு. சரிங்களா, கீழான நிலைக்கு போயிடும் அவங்க அறிவு. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னதான் படிச்சாலும் அவங்க படிக்காதவங்க தான். அந்த படிப்புனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி தான் படிக்கணும்னு நான் திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. சரிங்களா, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். சரிங்களா, இப்ப நீங்க முடிவுக்கு வந்துடுங்க செல்ல குட்டீஸ். உங்களுக்கு அந்த அறிவு, அந்த ஞானம் பெற்று நீங்க உயர்ந்த நிலைக்கு போறீங்களா, இல்ல எனக்கு எல்லாம் தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் புத்தகத்தை படிச்சு அது புரியுதோ புரியலையோ மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா உங்க அறிவு வளராது, கீழான நிலைக்கு தான் போகும். அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ண போறீங்களா, என்ன பண்ண போறீங்க நீங்களே முடிவுக்கு வாங்க. சரிங்களா, சரி, இவ்வளவு தூரம் சொன்னாலும் ஒரு செல்லக்குட்டிக்கு இன்னொரு டவுட் வருது. என்ன டவுட் அப்படின்னா, இப்ப என்ன நான் படிக்கிறேன், படிக்கிறது எதுக்கு, நான் போய் ஒரு நல்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே படிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க.
படிக்கிறது எதுக்கு? இப்ப படிச்சு எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? படிச்சு அடுத்தது வேலைக்கு தான் போறாங்க. வேலைக்கு எதுக்கு போவாங்க? இந்த காசு சம்பாதிக்க தானே. சரி, என்கிட்ட ஆல்ரெடி இந்த பணம் காசு எல்லாமே இருக்கே, நான் ஆல்ரெடி வசதியா தான் இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த படிப்பு எல்லாம் இருக்கு, ஆனா இந்த படிப்பு எனக்கு சரியா வரல. அதனால இந்த படிப்பு வரலன்றதுக்காக அது ஒண்ணும் பெரிய குறை இல்லையே. கடைசியா எல்லாரும் இந்த பணம் காசு சம்பாதிக்க தானே போறாங்க. அது ஏற்கனவே என்கிட்ட இருக்குப்பா. படிப்பு தான் இல்ல, அது ஒண்ணும் பெரிய குறையா நான் நினைக்கல. பெரிய குறை இல்லையே அப்படின்றாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த செல்லக்குட்டிய நீங்க எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு உங்க பதில சொல்லி அனுப்புங்க. இதுதான் அன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ so மச்.